வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, 1/2 kg சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 4 மீடியம் சைஸு வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 தக்காளி பழம், நிறைய தக்காளி பழம் போட வேண்டாம், 2 போதும் சரிங்களா. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போது இந்த கிளாஸில் 2 டம்ளர் அரிசி, நான் சாப்பாட்டு அரிசி வீட்டில் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போது இந்த எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லேஸாக வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. 5 ரூபா பட்டை பாக்கெட்டு வாங்கி வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. ஓகேங்களா. இப்போது அரைக்க தேவையானதை பார்த்துடலாமா? பிரியாணி கூட ஒரு பச்சை மிளகாய், புதினா, பூண்டு, இஞ்சி இதை வச்சு அரைச்சி பிரியாணி கூட சேர்த்து பாருங்களேன். மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை கழுவி எடுத்தாச்சு. இப்போது வானல் வச்சு பிரியாணி சட்டி வச்சாச்சு. ஓகே, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போது சீரகம் போட்டுக்கலாம். பட்டை பேக்கெட்லேயே இருக்கும் சீரகம். போட்டுக்கிட்டாச்சு. போட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக என்னென்ன சேர்க்குறேன்னு பாருங்கள். சீரகம் சேர்த்தோன்னா வெங்காயம் சேர்க்கணும். பட்டை பேக்கெட்டில் இருக்க பொருள் சேர்க்கக்கூடாது, ஏன்னா ஸ்மெல்லு பிடிக்காது எண்ணெயில் போயிட்டா. அதனால் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதன் பிறகு நம்ம பட்டை பாக்கெட் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் சூப்பராக இருக்குங்க, நிறையா செய்யுங்க பிரியாணியில் சூப்பராக இருக்கும். தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பட்டை பாக்கெட் போட்டுக்கலாம். 2 பட்டை, சின்ன கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க சரிங்களா. எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு, வெங்காயம் வேகிறதுக்கு சொல்லியிருக்கல, உப்பு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. உப்பு ஒரு கிளறி நல்லா வதங்கணும். வெங்காயம் எல்லா டிஷ்லையும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்தளவு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும் சரிங்களா. இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரிசி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கும்போது ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும் சரிங்களா. ஊற வச்சாச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். ஓகேவா, நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி 2 தக்காளி வெட்டி வச்சுக்கொள்ளையா. தக்காளி நிறையா சேர்க்காதீங்க பிரியாணிக்கு, அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஏன்னா அது குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதனால காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு. புதினா, கொத்தமல்லி, புதினா நிறையா போட்டுட்டு ஒரு கிளறி எடுத்துட்டேன். வாசனை சூப்பராக இருக்குங்க வெங்காயத்தை வதக்கும் போது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு அரிசி பிரியாணி அரிசி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, சாப்பாட்டு அரிசிலே செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக வரும் சரிங்களா. இதே மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அதுக்கு வரும். அதை எடுத்து கூட கொட்டின உடனே ஒரு வாசனை வரும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் பிரியாணி வாசனை. இந்த அரைச்சி டேஸ்ட்டே பாருங்கள். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா வச்சு அரைச்சி இப்படி செய்யணும். சூப்பராக வாசனை அப்படி வதங்க எண்ணெயில் வதங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வாசனையும் சூப்பராக வரும். ஓகேவா. இப்போ நம்ம சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த சிக்கனையும் போட்டுடலாம். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு கண்டிப்பாக ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி கழுவிடணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. எல்லாத்துக்கூடயும் சீரகம் சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. ஓகேவா. இப்போ சிக்கன் நல்லா வேகணுங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா வேகணும் சிக்கனு. அது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றியாச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும்.
பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது சூப்பராக எடுத்து கொடுக்குங்க. சூப்பராக இருக்குல்ல. நல்லா தயிரும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சரியா? காரத்தூள், வெறும் தனி மிளகாய்த்தூள், வெறும் காரத்தூள் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா பாப்பாவும் சாப்பிடணும். அதனால் அவங்க தான் பிரியாணி வேணும்மா பிரியாணி வேணும்மான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நீ சிக்கன் பிரியாணி. ஓகேவா? போட்டாச்சு. பிரியாணி மசாலா இருக்கும், 10 ருபீஸ் பாக்கெட் இருக்கும். அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்மெல்லு வந்து பிடிக்காதுங்க. அந்த பட்டை கிராம்பு ஸ்மெல்லு இந்த இதுலேயே சேர்த்துப்பாங்க இல்லையா, அதனால் அது பிடிக்காது. அதனால் சேர்த்துட்டு ஒரு கிளறிடலாம். இப்போ நல்லா இந்த மசாலாலாம் அப்படியே எண்ணெயிலே ஊறி வரணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஊறி வரணும். தெரியுதா? பார்த்தாலே தெரியுதா? இந்த மாதிரி வரணும். அதன் பிறகு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி, 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஏற்கனவே சொன்னால. இப்போது இந்த கிளாஸில் எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னு பார்க்கலாம். இப்போது 1 டம்ளர் தண்ணி, நெக்ஸ்ட்டு 2 டம்ளர் தண்ணி, 3 டம்ளர் தண்ணி, 4 டம்ளர் தண்ணி, 5 டம்ளர் தண்ணி. ஓகேங்களா? ஊற்றியாச்சு. இப்போது ஒரு கிளறிடலாம். 2 கிளாஸுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க, சாப்பாட்டு அரிசினா. ஓகேவா? லெமனும் புளிஞ்சு விட்டுடலாம். ஏன்னா சாப்பாட்டு அரிசி வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். பிரியாணி அரிசினா டக்குன்னு வெந்துடும். இது வந்து சாப்பாடு அரிசி வேக டைம் ஆகும். அதனால நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினா தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு சாப்பாடு புழுன்னு வரும். ஊற்றியாச்சா? லெமன் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போது நல்லா கொதிக்கட்டும். பிரியாணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தெரியுதா? நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நல்ல வாசனை வேறு கம்மன்னு வருது. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். சரி, நல்லா கழுவி அரிசியை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி சுற்றி போடுங்க. ஒரே இடத்துல கொட்டாமல் சுற்றி போடுங்க. போட்டுட்டு கிளறிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த சைடில் உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். கிளறியாச்சு. இப்போது நல்லா கொதிக்குதா? மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணுவோமா? பாருங்கள், இன்னும் நல்லா தண்ணி ஊற்றணும். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வரணுங்க. உங்களுக்கு அந்த பதத்தை காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணும். அப்போது நம்ம சிம்மில் வச்சா ஓகே. இப்போ வைக்கக்கூடாது. தண்ணியும் அரிசியும் ஈக்குவலாக வரணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பண்ணி இது தாங்க கரெக்டான பதம். தெரியுதா? தண்ணியும் அரிசியும் மட்டமாக வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது மூடி போட்டு நல்லா மூடி தம் போட போகிறோம். இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நெய் ஊற்றிக்கலாம். சரியா? வாசனைக்காக நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போது மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஓகே, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆவி பறக்க இருக்கு நம்மளோட சிக்கன் பிரியாணி. தெரியுதா? பொலன்னு இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக உதிரியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இருக்கும். தெரியுதா? இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ஓகேவா? ஓகே, அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சூடு ஆறி அப்படியே ரொம்ப ட்ரையாக சூப்பராக ஆகிடும் நம்மளோட சிக்கன் பிரியாணி. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தெரியுதா? ஆவி
ஆவி பறக்க பறக்க நம்மளோட சிக்கன் பிரியாணி தெரியுதா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாப்பாக்காக தான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம். ஓகேவா? நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு அரிசியில் நல்லாயிருக்கும் பிரியாணி. நான் அரைக்க சொன்னதை மறந்துடாதீங்க, அதையும் கண்டிப்பாக அரைச்சிடுங்க. சிக்கன் பிரியாணி ஆனியன் ரைத்தா தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனுங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.